அத்தியாயம் 7. அசிஸ்டன்ட் கமிஷனர் நித்யானந்தம் தென்றலின் உடம்பை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வைத்த கையோடு ஜீப்பில் ஏறி உட்கார்ந்தார். டிரைவர், உனக்கு எக்ஸ் சர்வீஸ் மேன் பில்டிங் தெரியுமா? தெரியும் சார், மௌபரிஸ் ரோட்ல இருக்கு. அதுதானே? அதுதான். கிளம்பு. ஜீப் பரவியிருந்த கும்பலில் மெதுவாய் ஊர்ந்து பின் வேகம் எடுத்து இறக்கைகளை கட்டிக்கொண்டது. 10 நிமிஷ பயணம். மௌபரிஸ் ரோட்டின் மையத்தில் இருந்த அந்த பழைய கட்டிடத்துக்கு முன்பாய் ஜீப் நின்றது. நித்யானந்தம் இறங்கி எதிர்பட்ட வாசற்படிகளில் ஏறினார். எக்ஸ் சர்வீஸ்மேன் சர்வீஸ் சென்டர் என்ற பெயர் பலகை சாயம் போன பெயிண்டில் தெரிந்தது. நித்யானந்தம் பக்கவாட்டு காரிடாரில் வேகமாய் நடை போட்டார். என்கொயரி கவுண்டர் வந்தது. பெரிய நரைமீசையோடு வழுக்கை தலையோடு லெட்ஜர் ஒன்றில் குனிந்திருந்த ஒரு நபர் பூட் சத்தம் கேட்டு தலையை உயர்த்தினார். நித்யானந்தத்தை அடையாளம் கண்டு கொண்டதும் எஸ் என்றபடி எழுந்து நின்றார். மிஸ்டர் நம்பியார் இருக்காரா? இருக்காரு சார். பார்க்கணுமே. நீங்க போங்க சார். சார் இப்போ ஃப்ரீயா தான் இருக்காரு. நீங்க வர்றத நான் இன்டர்காம்ல சொல்லிடுறேன். தேங்க்யூ. நித்யானந்தம் இடதுகை பக்கம் வளைந்து போன மாடிப்படிகளில் ஏறி எதிர்பட்ட முதல் அறைக்கு முன்பாய் போய் நின்ற வினாடி அந்த உயரமான நம்பியார் கதவை திறந்து புன்னகைத்தார். வெல்கம். வாங்க நித்யானந்தம். நித்யானந்தம் புன்னகையோடு உள்ளே நுழைந்து கொண்டே கேட்டார். சர்வீஸ் சென்டர் எப்படி போயிட்டு இருக்கு நம்பியார்? ஏதோ போயிட்டு இருக்கு. மிலிட்டரியிலிருந்து ரிட்டையர் ஆனவங்களுக்கு அரசாங்கம் ஏதேதோ பண்றதா பேப்பர்ல போடுற நியூஸ்களுக்கும் நடைமுறையில் இருக்கிற திட்டங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. எல்லாமே பாலிடிக்ஸ். நீங்க தெருவுல இறங்கி மறியல் போராட்டம்னு செய்ய வேண்டியது தானே? யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கோம் சொன்ன நம்பியார் நித்யானந்தத்துக்கு ஒரு நாற்காலியை காட்டிவிட்டு கேட்டார். என்ன வெறுமன பார்க்கவோ வெட்டி அரட்டை அடிக்கவோ வந்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். சரியா? ரொம்ப கரெக்ட். இன்னைக்கு மத்தியானம் சுட சுட ஒரு கேஸ். அது சம்பந்தமா ஒரு என்கொயரி. இந்த லாக்கெட்டை கொஞ்சம் ஓபன் பண்ணி பாருங்க. நம்பியார் அந்த சில்வர் லாக்கெட்டை வாங்கி திறந்து பார்த்தார். நித்யானந்தம் சொன்னார். லாக்கெட்டின் ஒரு பாதியில் இருக்கிற பெண்ணோட பேர் தென்றல். இன்னொரு பகுதியில் இருக்கிற மிலிட்ரி மேன் யாருன்னு தெரியல. உங்களால கண்டுபிடிக்க முடியுதா பாருங்க. நம்பியார் அந்த போட்டோவையே அரை நிமிஷ நேரம் இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்து விட்டு நிமிர்ந்தார். தெரியும், இவரோட பேர் வெங்கடரெட்டி. ஆர்மியில மேஜரா இருந்து ரிட்டையர் ஆனவர். 2 வருஷத்துக்கு முந்தி ரிட்டையர் ஆனவர். 2 வருஷத்துக்கு முந்தி தான் இறந்து போனார். இறந்துட்டாரா? ஆமா. எக்ஸ் சர்வீஸ் மேன் சர்வீஸ் சென்டர் சார்பா ஒரு ரீத் கூட கொண்டு போய் வச்சோம். அப்ப இந்த பொண்ணு யாரு? தெரியாது. இவர் பேர் என்ன சொன்னீங்க? வெங்கடரெட்டி. அட்ரஸ்? ஒரு நிமிஷம் என்று சொன்ன நம்பியார் அலமாரிக்கு போய் லெட்ஜர் ஒன்றை கொண்டு வந்து ஆல்பபெட்டிக் வரிசை பார்த்து வி பக்கங்களை புரட்டி வேங்கடரெட்டியை கண்டுபிடித்தார். அட்ரஸ் நோட் பண்ணிக்கிங்க நித்யானந்தம். பாந்தியன் ரோடு 7வது கிராஸ்கட், டோர் நம்பர் 235. குறித்து கொண்ட நித்யானந்தம் தன் கையோடு கொண்டு போயிருந்த பிளாஸ்டிக் பையை பிரித்து அந்த துப்பாக்கியை எடுத்து காட்டினார். இது மிலிட்டரியில் யூஸ் பண்ற பிஸ்டல் தானே? நம்பியார் வாங்கி பார்த்துவிட்டு எஸ், பட் இது ரொம்பவும் ஓல்ட் டைப். இது மாதிரியான பிஸ்டல்கள் இப்போ ஆர்மியில் கிடையாது. உங்களுக்கு இது எப்படி கிடைச்சது? நித்யானந்தம் விபரம் சொன்னார். நம்பியார் அதிர்ச்சியோடு எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு லாக்கெட்டில் இருந்த தென்றலின் போட்டோவை மறுபடியும் பார்த்தார். இந்த பெண்ணை நான் எங்கேயோ பார்த்திருக்கேன் நித்யானந்தம். எங்கே? நம்பியார் தன் முன்மண்டையை ஸ்லோ மோஷனில் கீறியபடி யோசிக்க ஆரம்பித்தார். அத்தியாயம் 8. ரூபலா காரை வேகமாய் விரட்டிக்கொண்டே ரியர்வியூ கண்ணாடியை பார்த்தாள். அந்த பைக் பேர்வழியும் தொடர்ந்து அதே வேகத்தில் வந்து கொண்டிருந்தான். ரூபலா யோசித்துக் கொண்டிருக்கும் போதே சாலையின் அந்த நார்ச்சந்தியில் போக்குவரத்து சிக்னல் சிவப்பு விளக்கை காட்ட காரை ஒதுக்கி நிறுத்தினாள். ரியர்வியூ கண்ணாடியில் பைக் பேர்வழியும் நெருங்கி வந்து 10 மீட்டர் தூரத்தில் நிற்பது தெரிந்தது. இந்த சிக்னலில் மாட்டினால் மறுபடியும் கிளம்ப எப்படியும் 2 நிமிஷ நேரம் ஆகும். ரூபலாவின் பார்வை பக்கவாட்டில் திரும்ப சிக்னலுக்கு பக்கத்தில் நின்றிருந்த அந்த பழக்கமான டிராபிக் கான்ஸ்டபிள் விஸ் செய்தபடி பக்கத்தில் வந்தார். ஐயா இல்லீங்களாமா? வெளியூர் போயிருக்கார் சொன்ன ரூபலா சட்டென்று குரலை தாழ்த்தி கொண்டாள். கான்ஸ்டபிள், நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணணும். சொல்லுங்கம்மா. உடனே திரும்பி பார்த்துடாதீங்க. என் காருக்கு பின்னாடி 10 மீட்டர் தூரத்துல ஒருத்தன் பைக்கோடு நிக்கிறான். கருப்பு பைக். அவன் ஆள் சரியில்லை. காரை ஃபாலோ பண்ணி வந்துகிட்டு இருக்கான். ஏற்கனவே போலீஸிலும் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன். அவனை மடக்கி போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணணும். அவ்வளவுதானே? ஆமா, நான் பாத்துக்கிறேம்மா. கேஷுவலா ஆர்சி புக் கேட்குற மாதிரி கேட்டு மடக்கிடுறேன். கான்ஸ்டபிள் காரை விட்டு நகர்ந்த வினாடி அந்த பைக்கின் உருமல் சத்தம் பெரிதாய் எழுந்தது. முன்னால் நின்றிருந்த வண்டிகளை சட் சட் என்று ஓவர்டேக் செய்து குபீர் என்று இடது பக்கம் பாய்ந்தது. ஏய் நில்லு! கான்ஸ்டபிள் கத்திவிட்டு நீளமாய் விசில் கொடுத்தார். சிவப்பு விளக்கு எரிவதையும் பொருட்படுத்தாமல் பைக் போக்குவரத்துக்கு நடுவே புகுந்து பறந்தது. பைக் நம்பரை பார்க்க முயன்றார் கான்ஸ்டபிள். நம்பர் பிளேட்டில் சேறு அடித்திருக்க டிஎன் எழுத்துக்கள் மட்டும் தெரிந்தன. அத்தியாயம் 9.
பாந்தியன் சாலை 7வது கிராஸ்கட் ரோட்டில் இருந்த வேங்கட ரெட்டியின் வீட்டுக்கு முன்பாக போலீஸ் ஜீப் போய் நின்றபோது சாயந்தரம் 5 மணி. வீதி அவ்வளவு சுத்தமாக இல்லை. பக்கத்தில் ஓடிக்கொண்டிருந்த ஒரு சாக்கடை வீரியமாய் மணத்தது. ஒயின் ஷாப்பில் கூட்டம் தெரிய சாலையோர சால்னா கடைகளில் மோசமான எண்ணெயில் வறுபட்ட மீன்கள் நாரின. நித்யானந்தம் முன்னால் இருந்த சிறிய கேட்டை தள்ளிக்கொண்டு உள்ளே போக இளைஞன் ஒருவன் கைலி பனியனோடு எதிர்பட்டான். யூனிஃபார்ம் பார்த்து மிரண்டவனை கேட்டார், இது மிலிட்ரி மேன் வேங்கட ரெட்டி வீடு தானே? ஆமா சார். நீ யாரு? ரெட்டியோட அண்ணன் பையன் சார். ரெட்டி எனக்கு சித்தப்பா. அவருக்கு குழந்தைங்க இல்லாததினால அவரோட மரணத்துக்கு பின்னாடி இந்த வீடு எனக்கு கிடைச்சது. உன் பேர் என்ன? வேலாயுதம் சார். எங்கே வேலை பார்க்குற? ஒரு டெக்ஸ்டைல் மில்லில் ஃபிட்டரா இருக்கேன் சார். உள்ளே வா, உன் சித்தப்பாவை பத்தி கொஞ்சம் பேசணும். நித்யானந்தம் அந்த வீட்டுக்குள் நுழைந்தார். பழைய வீடு. மண் சுவர்கள் சில இடங்களில் இழித்து செங்கற்களை காட்டின. சுவர் மூலைகளில் நூலாம்படைகள், பரன்மேல் அடைசலாய் காகித கட்டுக்கள். நித்யானந்தம் லாக்கெட்டை காட்டி கேட்டார், இது உன் சித்தப்பாவோட லாக்கெட் தானே? வேலாயுதம் வாங்கி பார்த்துவிட்டு தலையாட்டினான். ஆமா சார். இந்த லாக்கெட்டுக்குள்ள இருக்கிற பொண்ணு யாருன்னு தெரியுதா? தெரியல சார். உன்னோட சித்தி, ஐ மீன் ரெட்டியோட ஒய்ஃப் எப்ப இறந்து போனாங்கன்னு தெரியுமா? கல்யாணமான 2 வருஷத்துக்குள்ள அவங்க இறந்து போயிட்டாங்க சார். அதுக்கப்புறம் அவர் வேற எந்த பொண்ணையும் 2ஆம் தாரமா கல்யாணம் பண்ணிக்கல சார். இந்த பொண்ணோட பேர் தென்றல். இவ இப்ப உயிரோடு இல்ல. ரெட்டியோட லாக்கெட் இவ கழுத்துக்கு எப்படி வந்தது? தெரியல சார். ரெட்டி பெண்கள் விஷயத்துல எப்படி? அந்த விஷயத்துல அவர் கண்டிப்பானவர் சார். எந்த விதமான கெட்ட பழக்கங்களும் இல்லாதவர். அவர் மிலிட்ரியிலிருந்து வந்த பிறகு ஆன்மீகத்துல நாட்டம் செலுத்தினார். ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சார். நித்யானந்தம் நிமிர்ந்தார். இயக்கமா? இயற்கையை காப்போம், எளிதாய் வாழ்வோம். இதுதான் அந்த இயக்கத்தோட பேர். அந்த இயக்கத்துல யார் யாரெல்லாம் இருந்தாங்கன்னு தெரியுமா? பேர் எதுவும் தெரியாது சார். சுமாரா ஒரு 7-8 பேர் இருப்பாங்க. இதே வீட்ல கூட்டம் போட்டு பேசுறத பார்த்திருக்கேன். அதுல பெண்களும் இருந்தார்களா? 2 பேர் இருந்த மாதிரி ஞாபகம். அதுல ஒரு பொண்ணு கூட இந்த தென்றலா இருக்கலாம். உன் சித்தப்பாவோட சம்பந்தப்பட்ட பொருட்கள் ஏதாவது இந்த வீட்ல இருக்கா? இருக்கு சார். வாங்க உள்ள. வேலாயுதம் உள்ளே கூட்டிக் கொண்டு போனான். அரை இருட்டாய் ஒரு அறை வந்தது. ஸ்விட்சை தேய்க்க டியூப்லைட் உயிர் பெற்றது. சுவரோரமாய் ஒரு பழைய ட்ரங்க் அழுக்கு பச்சை நிறம். பெட்டியின் மேல் கோணல் மானலாய் எழுதப்பட்ட எழுத்துக்கள். ரெஜிமெண்ட் நம்பர் 3569 HVLR வி ரெட்டி. வேலாயுதம் சொன்னான். அவர் சம்பந்தப்பட்ட எல்லா பொருட்களும் இந்த ட்ரங்க் பெட்டிக்குள்ள தான் இருக்கு சார். நித்யானந்தம் அந்த கனமான ட்ரங்க் பெட்டியின் மூடியை சற்று சிரமத்தோடு திறந்தார். மேலாக 2 செட் ஆர்மி யூனிஃபார்ம் நிறம் போய் தெரிந்தது. அதை எடுத்து வைத்துவிட்டு உள்ளே பார்த்தார். சுருட்டி வைக்கப்பட்ட ஒரு துணி பேனர் பார்வைக்கு கிடைத்தது. எடுத்து பிரித்தார். இயற்கையை காப்போம் என்ற எழுத்துக்கள் கொட்டை கொட்டையாய் தெரிந்தன. துண்டு பிரசுரங்கள் சில கண்களுக்கு சிக்க எடுத்து பார்த்தார் நித்யானந்தம். இயற்கைக்கு எதிரானவர்கள் எங்களுக்கும் எதிரிகளே. இயற்கை தாயாகவே இருக்கட்டும். அதை பேயாக மாற்ற வேண்டாம். இயற்கையை மாற்றினால் அது சீற்றம் கொள்ளும். வளர்ந்த விஞ்ஞானம் போதும். இனியும் வேண்டாம் விபரீதம். இயற்கையை நேசி, அது உன்னுடன் உண்மை பேசும். நித்யானந்தம் எல்லாவற்றையும் படித்துவிட்டு மடித்து வைக்கப்பட்டிருந்த ஒரு வரைபடத்தையும் பிரித்து பார்த்தார். இயற்கையின் எதிரிகள் என்ற தலைப்புக்கு கீழே சிலரது புகைப்படங்களும் அந்த புகைப்படங்களுக்கு கீழே பெயர்களும் எழுதப்பட்டிருந்தன. 1 விக்ரம் சர்மா, அட்டாமிக் ரிசர்ச் ஸ்காலர். 2 அரவிந்தாட்சன், கெமிக்கல் இண்டஸ்ட்ரியலிஸ்ட். 3 வாசுதேவ், பயோடெக்னாலஜிஸ்ட். 4 நிஜலிங்கப்பன், ஃபாரஸ்ட் டெஸ்ட்ராயர். ட்ரங்க் பெட்டியை மேலும் கிளறினார் நித்யானந்தம். நிறைய பேப்பர் கட்டிங்குகள். நாளிதழ்களிலும் வார இதழ்களிலும் வெளிவந்த செய்திகள். குளோனிங், அணுசக்தி, ஓஷோன் ஓட்டை, விஷமாகும் குடிநீர், டெஸ்ட் டியூப் பேபி எனும் சித்திரவதை, செவ்வாய்க்கு பயணம். வேலாயுதத்தை ஏறிட்டார் நித்யானந்தம். இந்த இயற்கையை காப்போம் இயக்கத்தில் எத்தனை பேர் இருந்தாங்கன்னு சொன்ன? 7-8 பேர் இருக்கலாம் சார். அதுல யாரையும் உனக்கு அடையாளம் தெரியாது? தெரியாது சார். நித்யானந்தம் குரலை கடுமையாக்கி கொண்டார். இதோ பாரு வேலாயுதம், உன்னோட சித்தப்பா வெங்கட ரெட்டி இயற்கையை காப்போம் என்கிற போர்வையில் தீவிரவாத அமைப்பு ஒன்றை நடத்திட்டு வந்திருக்காரு. அதை பத்தின உண்மைகள் உனக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சிருந்தா அதை இப்பவே சொல்லிடுறது நல்லது. வேலாயுதம் வியர்த்தான். சார், நீங்க சொல்ற வார்த்தைகளை கேட்டா எனக்கும் பயமா இருக்கு சார். அவர் நடத்திட்டு வந்த இயக்கத்தை பத்தி எல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது சார். ஆனா நீங்க இப்ப என் சித்தப்பா மேல சந்தேகப்படுறதால என் மனசுக்கு நெருடலாப்பட்ட ஒரு தகவலை சொல்றேன் சார். சொல்லு. அத்தியாயம் 10. வெலிங்டன் ஹாஸ்பிட்டல். தோளில் போட்ட பேண்டேஜ் கட்டோடு வாசுதேவ் படுக்கையில் சாய்ந்திருக்க அவரை சுற்றி ரூபலா, அபரிஜிதா, ஸ்வேதா, வாசுதேவின் மனைவி மிருதுலா கவலை முகங்களோடு உட்கார்ந்திருந்தார்கள். கோகுல்
கோகுல்நாத்தும் இன்ஸ்பெக்டர் ஒருவரும் உள்ளே வந்தார்கள். டிராபிக் கான்ஸ்டபிள் கிட்ட இருந்து தப்பிச்ச அந்த பைக் ஆசாமியை தேடி ஒரு போலீஸ் ஸ்குவாட் ஃபுல் ஸ்விங்ல இயங்கிக்கிட்டு இருக்கு. எப்படியும் மடக்கிடுவாங்க. ரூபலா கோகுல்நாத்தை ஏறிட்டாள். அங்கிள், மிஸ்டர் வாசுதேவ் ஃபேமிலியை யாரோ குறிப்பா வாட்ச் பண்ணி அந்த காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. வாசுதேவை தென்றலுங்கிற ஒரு பொண்ணு சுட்டு கொல்ல முயற்சி பண்ணியிருக்கா. அதே நேரத்துல அபரிஜிதா ஸ்வேதா பயணம் பண்ணின காரையும் எவனோ ஒருத்தன் பைக்ல ஃபாலோ பண்ணியிருக்கான். அது எதுக்காகன்னு தெரியல. அவன் மாட்டிக்காம போக மாட்டான். பேசிக்கொண்டிருக்க டாக்டர் பிரசாத் உள்ளே வந்தார். வாசுதேவை புன்னகையோடு பார்த்தார். தோட்டா குறி தவறி போனது நீங்க போன ஜென்மத்துல பண்ணின புண்ணியம். நான் எப்ப வீட்டுக்கு போலாம் டாக்டர்? பொண்ணோட கல்யாண வேலைகள் எல்லாம் தலைக்கு மேல அப்படியே இருக்கு. 2 நாளைக்காவது நீங்க இங்கே இருக்கணும் மிஸ்டர் வாசுதேவ். கல்யாண ஏற்பாடுகளை எல்லாம் வீட்ல இருக்க மத்தவங்க கவனிக்கட்டும். தோள்பட்டையில் காயம் சொற்பமா இருந்தாலும் நீங்க அதிகமா ஸ்ட்ரெயின் பண்ண கூடாது. டாக்டர் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே கோட் பாக்கெட்டில் இருந்த அவருடைய செல்போன் கூப்பிட்டது. எடுத்து காதுக்கு பொருத்தினார் பிரசாத். ஹலோ டாக்டர் பிரசாத். எஸ், ஹோல்டிங். டாக்டர், பயோடெக்னாலஜிஸ்ட் வாசுதேவ் எப்படி இருக்காரு? ஃபைன். இன்னும் 24 மணி நேரம் கழிஞ்ச பின்னாடி இந்த வார்த்தையை நீங்க சொல்ல மாட்டீங்க டாக்டர். நீங்க யாரு? நாங்க யாருன்னு தெரிஞ்சுக்க நீங்க ஆசைப்பட்டா ஒரு சின்ன காரியம் பண்ணணும். என்ன? வாசுதேவ் சீக்கிரமே குணமடையணுங்கிறதுக்காக ஏகப்பட்ட கெட்வெல் கார்ட்ஸும் பொக்கேகளும் வந்து அங்கே குவிஞ்சிருக்கும். அதுல ஒரு பொக்கே எங்களோடது, கொஞ்சம் பெரிய சைஸ் பொக்கே. அந்த பொக்கேயை பிரிச்சு பாருங்க. நாங்க யாருன்னு நீங்க கேட்ட கேள்விக்கு விடை கிடைக்கும். ரிசீவர் வைக்கப்பட்டு விட டாக்டர் பிரசாத் இருண்டு போன முகத்தோடு செல்போனை அணைத்தார். அத்தியாயம் 11. சொல்லு, உன் மனசுக்கு நெருடலாப்பட்ட விஷயம் என்ன? நித்யானந்தம் கேட்டதும் வேலாயுதம் நகர்ந்து போய் ஒரு கம்பியில் மாட்டி வைத்திருந்த கம்ப்யூட்டரைஸ்டு தாள்கள் சிலவற்றை கொண்டு வந்தான். என்ன இது? டெலிபோன் ஃபைல்கள் சார். சித்தப்பா உயிரோடு இருந்தப்ப கடைசி சில மாசங்கள் வந்த டெலிபோன் பில்ஸ். சரி, இதுல என்ன நெருடல்? இந்த 3 டெலிபோன் பில்களிலும் ஒரே எஸ்டிடி நம்பருக்கு மட்டும் தொடர்ச்சியா போன் பண்ணியிருக்கார் சித்தப்பா. வேற எந்த ஊருக்கும் அவர் எஸ்டிடி பண்ணி பேசவே இல்லை. நித்யானந்தம் அந்த டெலிபோன் பில்களை வாங்கி பார்த்தார். இரவு நேரங்களில் ஒரே டெலிபோன் எண்ணுக்கு தொடர்ந்து போன் பண்ணப்பட்டிருந்தது. போன் செய்யப்பட்ட நேரம் ராத்திரி 8 மணியிலிருந்து 9 மணிக்குள். போன் நம்பரை பார்த்தார். 0427717617. வேலாயுதத்திடம் கேட்டார். 0427 எஸ்டிடி கோட் எந்த ஊர் தெரியுமா? சேலம் சார். 717617. இது சேலத்துல யாரோட நம்பர்? தெரியல சார். நீ தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணலையா? இல்ல சார். ஏன்? சித்தப்பாவே உயிரோடு இல்லாத போது அவரோட விவரங்களை ஏன் கிளறணும்னு விட்டுட்டேன். இப்ப இந்த வீட்டுக்கு போன் இருக்கா? இல்ல சார், எனக்கு போன் வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதான் வேண்டாம்னு சொல்லிட்டேன். இங்கே பக்கத்துல டெலிபோன் பூத் ஏதாவது இருக்கா? ஒயின் ஷாப்புக்கு பக்கத்துல இருக்கு சார். நித்யானந்தம் அந்த சேலம் டெலிபோன் எண்ணை ஒரு துண்டு பேப்பரில் குறித்து கொண்டு வீட்டினின்றும் வெளிப்பட்டார். வெளியே வேடிக்கை பார்க்க திரண்டிருந்த கும்பல் அவரை பார்த்ததும் பயத்தோடு நகர்ந்து வழிவிட்டது. நித்யானந்தம் வேகநடை போட்டு ஒயின் ஷாப்புக்கு பக்கத்தில் இருந்த எஸ்டிடி பூத்துக்குள் நுழைய உள்ளே உட்கார்ந்திருந்த இளைஞன் கலவரமாய் எழுந்து நின்றான். பயப்படாத. அவன் தோளை தட்டிவிட்டு டெலிபோனின் ரிசீவரை எடுத்துக்கொண்ட நித்யானந்தம் டயலில் சேலம் எண்களை தட்டினார். மறுமுனையில் உடனே ரிங் போயிற்று. சில வினாடிகளுக்கு பின் ரிசீவர் எடுக்கப்பட்டு ஒரு ஆண் குரல் கேட்டது. ஹலோ, நித்யானந்தம் பேசினார். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்து பேசுறோம். அது யார் வீடு? இது வீடு இல்ல சார். பின்ன ஹாஸ்பிட்டல். ஹாஸ்பிட்டலா? ஆமா சார், சித்தா ஹாஸ்பிட்டல். அத்தியாயம் 12. அறையின் சுவரோர மூலையில் குவிக்கப்பட்டிருந்த பொக்கேகளை எடுத்து கோகுல்நாத்தும் இன்ஸ்பெக்டர் ஒருவரும் பிரித்து பார்க்க அந்த லில்லி பூக்கள் கட்டப்பட்டிருந்த பொக்கேயின் உள்ளே இருந்து அந்த கடிதம் வெளிப்பட்டது. கோகுல்நாத் எடுத்து பிரித்து படித்தார். இயற்கையை காப்போம் இயக்கத்தின் சார்பாக பயோடெக்னாலஜிஸ்ட் வாசுதேவுக்கு இறுதி எச்சரிக்கை. தென்றலின் தோட்டாவுக்கு தப்பிவிட்ட வாசுதேவ் இனியாவது தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும். இயற்கைக்கு எதிராக செயல்படுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். இறைவனின் படைப்புகளை ஆராய்ச்சி என்னும் பெயரில் அசிங்கப்படுத்துவதை இனிமேலும் நாங்கள் ஏற்க மாட்டோம். அவர் தனது ஆராய்ச்சிகளை நிறுத்திக் கொள்ள வேண்டும். அடுத்த மாதம் பெர்லினில் நடக்கும் சர்வதேச ஜீன் தெரப்பி மாநாட்டில் அவர் கலந்து கொள்ளக்கூடாது. எங்களுடைய இந்த 2 கோரிக்கைகளுக்கும் அவர் செவிசாய்க்காவிட்டால் விபரீதங்கள் ஒவ்வொன்றாய் முளைக்கும். அவற்றை அறுவடை செய்ய இந்த அரசாங்கத்தால் முடியாது. லெட்டர் வாசகங்களை படித்து எல்லோரும் உறைந்து போக வாசுதேவ் கோபத்தில் வெடித்தார். என்ன மடத்தனமான கோரிக்கைகள் இது! இன்னைக்கு விஞ்ஞானம் எல்லா
துறைகளிலேயும் புது புது எல்லையை தேடி போய்கிட்டு இருக்கு. நாம இன்னமும் 10ஆம் பசலித்தனமாவே இருக்கும். பயோடெக்னாலஜியில் ஆராய்ச்சி பண்ண போய் தான் இந்த 2000ஆவது ஆண்டு மனித குலத்துக்கு நிறைய லைஃப் சேவிங் ட்ரக்ஸ் கிடைச்சிருக்கு. மனிதனோட சராசரி ஆயுள் 47ஆக இருந்தது, இன்னைக்கு 67ஆ மாறி இருக்கு. ஜீன் தெரப்பி இந்த காலகட்டத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு அற்புதமான விஷயம். இதை குறை சொல்றவங்க மனிதர்களாகவே இருக்க முடியாது. என் உடம்பில் உயிர் ஒட்டி கொண்டிருக்கிற கடைசி நிமிஷம் வரைக்கும் இந்த ஜீன் தெரப்பி ஆராய்ச்சிகள் தொடரும். கோகுல்நாத்தின் கையில் இருந்த கடிதத்தை வாங்கி நிதானமாய் ஒரு தடவை படித்து முடித்த ரூபலா வாசுதேவை ஏறிட்டாள். சார், இந்த லெட்டரை நீங்க ஒரு பெரிய விஷயமாகவே நினைக்க வேண்டாம். இது மாதிரியான உதவாக்கர இயக்கங்கள் இந்தியாவில் நிறைய இருக்கு. அசிஸ்டன்ட் போலீஸ் கமிஷனர் நித்யானந்தம் இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணி நிறைய விஷயங்களை சேகரம் பண்ணி இருக்கிறதா தகவல் கிடைச்சிருக்கு. இன்னும் 2 நாள்ல இந்த சலசலப்புக்கு காரணமானவங்களை கண்டுபிடிச்சிடலாம். உங்க பொண்ணு கல்யாண காரியங்களை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். உங்க குடும்பத்துல என்னையும் இன்வால்வ் பண்ணிக்கிட்டு கல்யாண காரியங்களை கவனிக்க நான் தயார். வாசுதேவ் கண்களில் நீர் நிறைய ரூபலாவை கும்பிட்டார். ரொம்ப தேங்க்ஸ்மா, என்னோட 2 பொண்ணுங்களையும் ஒரு பெரிய ஆபத்திலிருந்து நீ காப்பாத்தியிருக்க. அதே மாதிரி ஸ்வேதாவோட கல்யாணத்தையும் நீ தான் நடத்தி கொடுக்கணும். சார், இந்த நாட்டுக்காக நீங்க எவ்வளவோ பண்ணியிருக்கீங்க. உங்க உயிரியல் கண்டுபிடிப்பு உலக பிரசித்தம். கம்ப்யூட்டர் துறையில் இந்தியாவுக்கு இப்ப நல்ல பேர் கிடைச்சிருக்கு. இந்திய கம்ப்யூட்டர் என்ஜினியர்களுக்கு உலகம் பூராவும் நல்ல பெயர் கிடைச்சிருக்கிற மாதிரி பயோடெக்னாலஜியிலும் நமக்கு நல்ல பேர் கிடைச்சிருக்கு. அதுக்கு காரணம் நீங்க தான். உங்களை நாங்க இழந்துட மாட்டோம். ரூபலா சொல்லிக் கொண்டிருக்கும் போதே மறுபடியும் டாக்டரின் செல்போன் கூப்பிட்டது. டாக்டர் எடுத்து காதுக்கு கொடுத்து பேச்சை செவிமடுத்து விட்டு ரூபலாவிடம் செல்போனை நீட்டினார். மேடம், போன் உங்களுக்கு தான். போன்ல யாரு டாக்டர்? உங்க கணவர் மிஸ்டர் விவேக். ரூபலாவின் பெரிய கண்களில் வியப்பு தத்தளித்தது. நான் இங்கே இருக்கிறது அவருக்கு எப்படி தெரியும்? உங்க செல்போன் நம்பர் அவருக்கு எப்படி கிடைச்சதுன்னு தெரியலையே. ஆச்சரியப்பட்டு கொண்டே செல்போனை வாங்கி காதுக்கு கொடுத்தாள் ரூபலா. என்னங்க? சாரி ரூபலா மேடம், நான் விவேக் கிடையாது. இயற்கையை காப்போம் இயக்க ஆசாமி நான். பைக்ல ஃபாலோ பண்ணின எங்க இயக்க ஆள் ஒருத்தனை நீங்க பாத்துட்டீங்க. கார் சிக்னல்ல நின்னப்ப டிராபிக் கான்ஸ்டபிள் கிட்ட சொல்லி அவனை பிடிக்க முயற்சி செஞ்சீங்க. உங்க கணவர் ஊர்ல இல்லாததுனால நீங்க துப்பறிகிற வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க போலிருக்கு. ரொம்ப சந்தோஷம். ஏய் பொறுங்க மேடம், நீங்க பிடிக்க முயற்சி பண்ணின எங்க இயக்கத்தை சேர்ந்த பைக் ஆள் உங்களை பார்த்து பேசுறதுக்காக இந்த ஹாஸ்பிட்டலின் பின்கட்டுக்கு பக்கத்தில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். போய் பார்க்குறீங்களா? என்ன விளையாடுறியா? நோ மேடம், நாங்க விளையாடல. திஸ் இஸ் சீரியஸ். ஹாஸ்பிட்டலுக்கு பின்பக்கம் போய் பாருங்க. ஹி இஸ் வெயிட்டிங். மறுமுனையில் ரிசீவர் கவிழ்க்கப்பட்டு விட ரூபலா திகைப்பாய் திரும்பி கோகுல்நாத்தை பார்த்தாள். என்னம்மா முகம் மாறிடுச்சு? போன்ல ஏதாவது அதிர்ச்சியான தகவலா? ரூபலா விஷயத்தை சொல்ல கோகுல்நாத்தும் அந்த இன்ஸ்பெக்டரும் அறையில் நின்றும் புயலாய் வெளிப்பட்டு மாடிப்படிகளில் இறங்கி ஹாஸ்பிட்டலின் பின்பக்கத்தை நோக்கி போனார்கள். இன்ஸ்பெக்டர் நம்பிக்கை இல்லாமல் நடந்தார். விளையாடுறான் சார், எதுக்கும் பார்த்துடலாம். போனார்கள். ஹாஸ்பிட்டலின் பின்பக்கம் கழிவு குப்பைகள், ரத்தம் தோய்ந்த பஞ்சு பத்தைகளோடு தேங்கி கிடக்க கருவேல செடிகளும் பார்த்தீனிய செடிகளும் மண்டி இருந்தன. ஒரு ஒற்றையடி பாதை மூடி கிடந்த கேட்டுக்கு கொண்டு போய்விட கேட்டின் மறுபக்கம் காம்பவுண்ட் சுவருக்கு முட்டு கொடுத்து அவன் சாய்ந்து நின்றிருந்தான். உதட்டில் சிகரெட் புகைந்தது. நிக்கிறா சார், அவன்தானா இல்ல வேற யாராவதான்னு தெரியலையே. பக்கத்தில் போனார்கள். சுவருக்கு சாய்ந்து கொண்டு நின்றவனின் தோளை கோகுல்நாத் ஒரு தட்டு தட்ட அந்த நபரின் உடல் அப்படியே பிடிப்பின்றி சரிந்து மல்லாந்தது. வயிற்று பகுதியில் உறைந்து போன ரத்தம். அத்தியாயம் 13. நித்யானந்தம் திடுக்கிட்டார். என்னது, சித்தா ஹாஸ்பிட்டலா? ஆமா சார், திருமூலர் சித்தா ஹாஸ்பிட்டல். இந்த ஹாஸ்பிட்டல் சேலத்துல எங்கே இருக்கு? அயோத்தியாபட்டினம். டாக்டர் யாரு? அவர் பேர் என்ன? டாக்டர் பேர் ஓம் நமச்சிவாயம். இருக்காரா? இருக்கார். பேச சொல்லுங்க. நீங்க யார் சார்? மெட்ராஸில் இருந்து அசிஸ்டன்ட் போலீஸ் கமிஷனர் நித்யானந்தம். ஒரு கேஸ் விஷயமா அவர்கிட்ட பேசணும். ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க சார். நித்யானந்தம் காத்திருக்க 30 வினாடிகளில் டாக்டர் ஓம் நமச்சிவாயம் லைனுக்கு வந்தார். குரலில் பதட்டம். என்ன விஷயம் சொல்லுங்க சார். நான் டாக்டர் ஓம் நமச்சிவாயம். டாக்டர், மெட்ராஸ்ல இன்னைக்கு மத்தியானம் நடந்த ஒரு சம்பவம் சம்பந்தமா ஒரு சின்ன என்கொயரி. உங்க ஒத்துழைப்பு வேணும் ப்ளீஸ். உங்களுக்கு மிலிட்ரி மேன் வெங்கடரெட்டியை தெரியுமா? தெரியும். ஹி இஸ் மை ஃப்ரெண்ட். அவர் தான் இப்ப உயிரோடு இல்லையே. அவர் ஒரு இயக்கத்தை நடத்திட்டு வந்தார். தெரியுமா? தெரியும். இயற்கையை காப்போம்
பெயரில் 7-8 பேரை வச்சுக்கிட்டு ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருந்தாரு. அந்த இயக்கத்துல யார் யார் மெம்பர்ஸா இருந்தாங்கன்னு தெரியுமா? அதை பத்தி எல்லாம் எனக்கு தெரியாது சார். ஆனா ஒரு பொண்ணு அந்த இயக்கத்துல இருந்தது மட்டும் எனக்கு தெரியும். பொண்ணா? பேரு தென்றல். அந்த பொண்ணை மட்டும் உங்களுக்கு எப்படி தெரியும்? அந்த பொண்ணு தென்றலை என்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்காக ரெட்டி அனுப்பி வச்சிருந்தாரு. என்ன ட்ரீட்மெண்ட்? அது தென்றலுக்கு கொஞ்சம் புத்தி சுவாதீனம் கிடையாது. அவளை குணப்படுத்துற பொறுப்பை எனக்கு கொடுத்திருந்தாரு. நித்யானந்தம் வியப்பின் விளிம்புக்கு போனார். என்ன சொன்னீங்க? அந்த பொண்ணு தென்றலுக்கு மென்டல் டிசார்டரா? ஆமா, அந்த பொண்ணு மேல ரெட்டிக்கு ஒரு தனி பாசம். பெத்த பொண்ணு மாதிரி பார்த்துக்கிட்டாரு. என்கிட்ட 2 மாசம் தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்ட அந்த பொண்ணு குணமாகி வெளியே வரத்துக்குள்ள ரெட்டி இறந்துட்டாரு. தென்றலுக்கு அப்பா அம்மா யாரும் கிடையாதா? ஏதோ அனாதை பொண்ணுன்னு ரெட்டி சொன்னாரு. மென்மையான குணம் படைச்ச அந்த பொண்ணு மனசுக்குள்ள ஒரு போர் குணமே இருந்தது. ஏன் சார், அந்த பொண்ணால ஏதாவது ப்ராப்ளமா? நித்யானந்தம் விபரம் சொல்ல மறுமுனையில் டாக்டர் ஓம் நமச்சிவாயம் திடுக்கிட்டாரு. வாசுதேவை துப்பாக்கியால சுட்டுட்டு தப்பி ஓடும்போது வாகனம் மோதி இறந்துட்டாளா? எஸ். எப்ப? இன்னைக்கு மத்தியானம். சார், தென்றல் ஏற்கனவே மனம் பாதிக்கப்பட்டவள். அதான் இப்படி ஒரு காரியம் பண்ணிட்டாள். இயற்கையை காப்போம் என்ற இயக்கம் அவளோட மனதை வெகுவா பாதிச்சிருக்கலாம். டாக்டர், நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணணும். சொல்லுங்க சார். உங்க என்கொயரிக்கு என்னால் இயன்ற ஒத்துழைப்பை கொடுப்பேன். இயற்கையை காப்போம் என்கிற இயக்கத்தை ரெட்டி ஒரு நல்ல நோக்கத்துக்காக ஆரம்பிச்சு நடத்திட்டு வந்திருக்கலாம். ஆனா அவருக்கு பிறகு அது ஒரு தீவிரவாத இயக்கமாக மாறியிருக்கு. தென்றலை தவிர அந்த இயக்கத்தில் வேற யார் யாரெல்லாம் இருந்தாங்கன்னு தெரிஞ்சா பரவாயில்லை. வெரி சாரி, எனக்கு தெரியல. ரெட்டிக்கு உங்களை தவிர வேறு யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருந்த மாதிரி எனக்கு தெரியல. டாக்டர், என்னோட கேள்விகளுக்கு உடனடியா பதில் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. இன்னைக்கு பூராவும் யோசனை பண்ணுங்க. நாளைக்கு காலையில உங்களுக்கு ஃபோன் பண்றேன். நீங்க தரப்போகிற எந்த ஒரு சின்ன தகவலும் இந்த கேஸுக்கு பெரிய அளவில் உதவியா அமையும். ஓகே, நாளைக்கு காலையில ஃபோன் பண்ணுங்க. டாக்டர் ஓம் நமச்சிவாயம் சொல்லவும் நித்யானந்தம் ரிசீவரை வைத்துவிட்டு பூத்தி நின்றும் வெளிப்பட்டார். போலீஸ் ஜீப் டிரைவர் பதட்டமாய் வெளியே காத்திருந்தார். சார், என்ன? ஜீப் வயர்லெஸில் கமிஷனர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு சார். நித்யானந்தம் வேகமாய் ஜீப்பை நோக்கி போனார். வயர்லெஸ் இறைந்து கொண்டிருந்தது. ரிசீவரை எடுத்து காதுகளுக்கு பொருத்தி கொண்டு மைக்கில் பேசினார். சார், கமிஷனர் பேசினார். மிஸ்டர் நித்யானந்தம், வாசுதேவ் கொலை முயற்சி கேஸை நீங்க தானே டீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஆமா சார். கேஸ்ல எனி இம்ப்ரூவ்மெண்ட்? இதுவரைக்கும் கேஸில் ஸ்ட்ராங் ஹோல்டிங் எதுவும் கிடைக்கல சார். மிஸ்டர் நித்யானந்தம், நீங்க உடனே புறப்பட்டு ஆபீஸ் வாங்க. பயோடெக்னாலஜிஸ்ட் வாசுதேவோட கேஸ் ஒரு விபரீதத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு. நாம உடனடியா சில நடவடிக்கைகளை எடுக்காத பட்சத்தில் சில மோசமான விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும். சார், அது என்னன்னு நேர்ல வாங்க பேசுவோம். அத்தியாயம் 14. விழுந்து கிடந்தவனின் முகத்தை பார்த்தாள் ரூபலா. பின் கோகுல்நாத்தை ஏறிட்டாள். காரை ஃபாலோ பண்ணிட்டு வந்தவன், இவன் தான் அங்கிள். மார்பில் சிலுவை தொங்க வயிற்றில் உறைந்து போன ரத்தத்தோடு மல்லாந்து கிடந்தவனை கோகுல்நாத் சோதனையிட்டார். ஷர்ட் பாக்கெட்டில் எதுவும் இல்லை. பேன் பாக்கெட்டை அலசிய போது தமிழில் டைப் செய்யப்பட்ட அந்த துண்டு காகிதம் கைக்கு கிடைத்தது. எடுத்து பிரித்தார் கோகுல்நாத். என் பெயர் ராபர்ட். இயற்கையை காப்போம் இயக்கத்தில் நானும் ஒரு உறுப்பினன். இயற்கைக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிற வாசுதேவ் எங்களுக்கு முதல் எதிரி. அவர் குடும்பத்தையே தீர்த்து கட்டும் புனித பணியில் நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். கிரைம் பிரான்ச் ஆபீசர் விவேக்கின் மனைவி என்னை அடையாளம் கண்டு கொண்டதால் போலீஸ் பிடியிலிருந்து இனி தப்பிக்க முடியாது. ஆகவே நான் உயிர் வாழ விரும்பவில்லை. இயற்கையை காப்போம் இயக்கத்தினரால் எனக்கு கொடுக்கப்பட்ட கட்டாய மரணம் இது. இப்படிக்கு இந்த உலக வாழ்க்கையிலிருந்து VRS பெற்றுக்கொண்ட ராபர்ட். ரூபலா அந்த கடிதத்தை வாங்கி படித்துவிட்டு சொன்னாள், அங்கிள், அந்த இயக்கத்தோட எல்லா நடவடிக்கைகளும் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு. இதே வேகத்துல போனா இந்த ஹாஸ்பிட்டலுக்கே வந்து வாசுதேவையும் முடிச்சிட்டு போயிடுவாங்க. அப்படி எதுவும் நடக்காதுமா. இதுவரைக்கும் நடந்த சம்பவங்களை பார்க்கும்போது அவங்க தரப்புல தான் 2 பேர் இறந்து போயிருக்காங்க. வாசுதேவ் சொற்ப காயத்தோடு தப்பிச்சுக்கிட்டாரு. கோகுல்நாத் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே கான்ஸ்டபிள் ஒருவர் வேகமாய் வந்தார். சார், கமிஷனரும் ஏசியும் வந்துகிட்டு இருக்காங்க. கோகுல்நாத் கக்கத்தில் அடக்கி இருந்த தொப்பியை தலைக்கு கொடுத்து சரியாய் பொருத்தி கொண்டே கமிஷனர் தனஞ்சயனையும் அசிஸ்டன்ட் கமிஷனர் நித்யானந்தத்தையும் சல்யூட்டோடு எதிர்கொண்டார். நித்யானந்தம் கேட்டார், செத்தவன் யாரு? பேரு ராபர்ட் சார். அவன் பேன் பாக்கெட்ல இருந்த லெட்டர் இது. நித்யானந்தம் அந்த லெட்டரை வாங்கி படித்துக் கொண்டிருக்கும் போதே கமிஷனர் தனஞ்சயன் ரூபலாவை ஒரு ஆச்சரிய பார்வை பார்த்து கொண்டே பக்கத்தில் போனார். ஓ, மிஸ்ஸஸ் ரூபலா, நீங்களும் ஸ்பாட்ல இருக்கீங்களா? ரூபலா சின்னதாய் புன்னகைத்து விட்டு சொன்னாள். வாசுதேவ்
குருதேவோட மூத்த பொண்ணு அபரிஜிதா என்னோட காலேஜ் மெட். அவளோட சிஸ்டர் ஸ்வேதாவோட கல்யாணத்துக்காக என்ன கூப்பிட வந்தா. கூப்பிட்டுட்டு போகும்போது அவங்க காரை பைக்ல ஃபாலோ பண்ணினது இவன் தான். நித்யானந்தம் லெட்டரை படித்து முடித்துவிட்டு பக்கத்தில் வந்தார். ரூபலாவை பார்த்ததும் புன்னகைத்தார். ஹலோ, எப்படி இருக்கீங்க? ஃபைன். மிஸ்டர் விவேக் பம்பாய் போயிருக்கிறதா கேள்விப்பட்டேன். ஆமாம், சம் ஸ்பெஷல் ட்ரைனிங். அவரே ஒரு ஸ்பெஷல் தானே. புன்னகைத்த நித்யானந்தம் கமிஷனரிடம் திரும்பினார். கையில் இருந்த துண்டு கடிதத்தை நீட்டினார். சார், இந்த லெட்டரை படிச்சு பாருங்க. கமிஷனர் படித்து பார்த்துவிட்டு நிமிர்ந்தார். கீழே விழுந்து கிடந்தவனை பார்வையால் கழுவிக்கொண்டே தாடையை தடவினார். இந்த ராபர்ட் யார்? இவனோட ஃப்ரெண்ட்ஸ் யாருங்கிறத கண்டுபிடிக்க இனி முயற்சி எடுக்கணும் இல்லையா? எஸ் சார். இப்ப நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரே ஒரு தகவல் இவன் பேரு ராபர்ட். அது மட்டும்தான் இல்லையா? எஸ் சார். எக்ஸ்கியூஸ் மீ என்றாள் ரூபலா. கமிஷனரின் பார்வை அவள் மேல் திரும்பியது, நிலைத்தது. சொல்லுங்க மிஸ்ஸஸ் ரூபலா, இவனோட பேரு ராபர்ட்டா இருக்க முடியாது சார். எல்லோர் முகங்களிலும் வியப்பு. எப்படி சொல்றீங்க? அவன் கழுத்துல இருக்கிற வெள்ளியாலான சிலுவை குறியை பாருங்க, புத்தம் புதுசா இருக்கு. டாலர் கோர்க்கப்பட்டிருக்கிற கயிறும் புதுசு. இதை யாரோ வாங்கி அவனோட கழுத்துல மாட்டி விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த காரணம் எனக்கு சரியா படல மிஸ்ஸஸ் ரூபலா. இவனே புதுசா வாங்கி ஏன் போட்டிருக்க கூடாது? சார், இவன் ஒரு கிறிஸ்டியனா இருக்க முடியாது சார். எப்படி சொல்றீங்க? இவன் நெற்றியோட மையத்தை பாத்தீங்களா? குங்குமம் வச்சதால ஏற்பட்ட அலர்ஜி கருப்பு நல்லாவே தெரியுது. கிறிஸ்டியன்ஸ் குங்குமம் வச்சுக்க மாட்டாங்களே. கமிஷனரின் முகத்தில் பிரமிப்பு பரவியது. குட் பாயிண்ட்.